ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயுஸ் கோகோனட் சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டே 2 தீபாவளி ஸ்பெஷல் கோகோனட் கேரட் பர்ஃபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு இப்போ நான் ஃபஸ்ட்டு கேரட்டை நல்லா சீவி எடுத்துக்கிறேன். நல்லா துருவிக்கோங்க. இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காவையும் துருவி வச்சுக்கோங்க. இப்போது 1 கப் தேங்காய், ஒரு 3/4 கப் சுகர், ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், ஒரு கேரட் துருவி எடுத்திருக்கேன். இது வந்து பொட்டுக்கடலை மாவு முறுக்குக்கு செஞ்சது மிச்சமாக இருந்தது. ஓகே, அதை ஆட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு அதையும் எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவு கீ. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேங்காவை நல்லா வறுக்க போகிறோம். தேங்காவை கீயில் போட்டு வறுக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அந்த ஸ்டேஜ் அளவு நல்லா வறுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கோகோனட் பர்ஃபியே தான், அதில் நம்ம வந்து கேரட் ஆட் பண்ணுறோம். ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்வீட்டே செய்ய முடியாதவங்க கூட செய்யலாம். செய்ய தெரியாதவங்க கூட இதை ஈஸியாக செய்ய முடியும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. அதுக்காக நான் இதை போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ தீபாவளிக்கு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா கேரட்டும் இதுவும் இருந்தாலே போதும். இல்லைன்னா கேரட் கூட வேண்டியதில்லை, இது மட்டும் போட்டு செய்யலாம். நீங்கள் இதில் பீட்ரூட் போட்டும் செய்யலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போது இது தேங்காவை நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல வாசனை வரும். வாசனை வந்ததுக்கப்புறம் கேரட்டையும் நல்லா போட்டுக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல் மட்டும் போயிட்டு நல்லா நெய்யில் நல்லா ஸ்மெல் வரணும், ரா ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக பண்ணுங்கள், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். கெட்டி பேனாக இருந்தால் கெட்டி பேன் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா பொறுமையாக வதக்கிக்கோங்க. இது ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட சிம்பிளான ஸ்வீட் செய்ய முடியாது. ஸோ ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் இது. அப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3/4 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். 1 கப் தேங்காய்னா 3/4 கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் 1க்கு 1னாலும் போட்டுக்கோங்க. ஆனால் இந்தளவு போட்டிங்கனாலே போதும். சர்க்கரை அளவு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப திகட்டாமல் இருக்கணும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் டைரெக்டாக அப்படியே சர்க்கரை ஆட் பண்ணுறேன். பாகு காய்ச்சல எதுவுமே பண்ணல. டைரெக்டாக ஃபஸ்ட்டு நெய் ஊற்றணும். அதுக்கப்புறம் கோகோனட் போட்டோம், லைட்டாக வறுத்தோம். அதுக்கப்புறம் கேரட் போட்டோம். அது கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக சர்க்கரை ஆட் பண்ணுறோம். சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சர்க்கரை போட்டோன்னே நம்மளுக்கு நல்லா இலகி வரும். இப்போ இலகி வந்துடுச்சு. நான் இப்போது ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் பவுடரும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தெரியுதா நல்லா பதம் பாருங்கள். அப்படியே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் சர்க்கரை போட்டதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இப்போ நான் வந்து கொஞ்சமாக அந்த முறுக்குக்கு மிச்சமான பொட்டுக்கடலை மாவு போடுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், போடணுங்கிற எந்த அவசியம் இல்லை. நீங்கள் இது இல்லாமே செய்யலாம். நான் போன தடவை அது இல்லாமல் தான் செஞ்சேன். இந்த தடவை அது இருந்ததுனால சரி ஓகே இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு செஞ்சேன். உங்களுக்கு இது வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, கொஞ்சோண்டு நல்லா சர்க்கரை மெல்ட் ஆகி இலகி வந்துடுச்சு. நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். ஸோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈஸி தான், அதனால் டக்குன்னு செஞ்சிடலாம். எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். என்றைக்காவது ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கூட டக்குன்னு செஞ்சிடலாம். தேங்காய் 1 கப் இருந்தால் போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போது திரும்பியும் நான் அந்த மாவு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். அப்படியே கொஞ்சம் ஆட் பண்ணேன், இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இப்போ திரும்பியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வேகணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் ஆகிட்டே வருது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது.
இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நான் இருக்கிற எல்லா மாவையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நீ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நல்லா பொறுமையாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தேவைப்பட்டால் அப்பப்போ நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நெய் தேவையில்லை, கொஞ்சமாக நெய் இருந்தால் போதும், ஒட்டாமல் இருந்தால் போதும். திரும்பியும் உங்களுக்கு மாவு இருந்ததுன்னா அந்த மாவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன கப்பில் இருக்க மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் நெய்யும் அதே மாதிரி ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், அளவாக ஆட் பண்ணால் போதும். கோகனட் பர்ஃபி செய்கிற முறை தான் அதில் பாகு காய்ச்சி செய்வோம், இதில் டைரெக்டாக சர்க்கரையை போட்டு செய்கிறோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டி. சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். நான் வந்து பாப்பாவுக்கு ஸ்கூலில் தீபாவளி செலிப்ரேஷன், அதனால் அவங்க ஸ்கூலுக்கு இதை செஞ்சு கொடுத்துருந்தேன். இது அவளுக்கு ஃபேவரட் ஸ்வீட்ஸ். அவளுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இது ரொம்பவே ஃபேவரட்டான ஸ்வீட்டு. அதனால் உங்களுக்கு இந்த ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியான ரெசிபியை ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி! நம்மளோட கோகனட் கேரட் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இனி பாருங்கள், நல்லா கொஞ்சம் திக்காகிடுச்சு. இனி இதை வந்து நம்ம வேறு ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சு மாற்றிக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணி அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பதம் நல்லாவே ரெடி ஆகி வந்துடுச்சு. அதில் நல்லா மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் மாற்றி வச்சுக்கலாம். ட்ரே இருந்தால் ட்ரேயில் மாற்றி வச்சுக்கோங்க. நம்மளோட கேரட் கோகனட் பர்ஃபி ரெடி. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இதில் கொஞ்சமாக நட்ஸ் போட்டு இனி கட் பண்ணி அவளோட டிஃபன் பாக்ஸில் வைக்க போகிறேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இனி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட எம்மியான கோகனட் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல? நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். டாட்டா பாய் ஃப்ரம் காய்ஸ் கோங்கநாடு சமையல்.